பொலிவுடன் மார்னிங் நியூஸ். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 1 கோடி பனை விதைகள் நெடும் பணிகளின் முன்னெடுப்பாக மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டம் காத்தான்சாவடி பகுதியில் கல்லூரி மாணவர்கள், மகளிர் சுய உதவி குழுவினர், சமூக ஆர்வலர்கள் மூலம் பனை விதைகள் சேகரிப்பு முகாமினை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி, நுங்குவிற்கு இணையாக ஏதும் இல்லை, பனைக்கிழங்கும் நாம் உண்ணலாம். இது ஒரு உன்னதமான பொருள், உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது, இயற்கையானது, இனிப்பானது. அதேபோல் பனை ஓலையும் பயன் தரக்கூடியதாக உள்ளது. பனைமரம் வீடு கட்டுவதற்கு உபயோகமாக இருக்கிறது. பெரிய அலை வந்தாலும் தடுக்கும் அளவிற்கு இருக்கும். கடந்த ஆண்டு அரசின் நடவடிக்கையால் 65 லட்சம் பனைமரங்கள் நட்டு உள்ளனர். இது 25 வருடங்களுக்கு பிறகு நமக்கு பிறகு வரும் சந்ததியர்களுக்கு உபயோகமாக இருக்கும். காலநிலை மாற்றங்களுக்கு ஏற்றாற்போல் நாம் பல மரங்களை நட்டு வைக்க வேண்டும். ஏற்கனவே 1 லட்சம் பனை விதைகளை சேகரித்து உள்ளனர். நமது மாவட்டத்தில் குறைந்தபட்சம் நாம் 5 லட்சம் மரங்களையாவது நட வேண்டும். இதன் முன்னெடுப்பாக தற்போது பனை விதைகள் சேகரிப்பு பணிகள் தொடங்கப்பட்டு உள்ளது. இப்பணிகளில் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள், மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள், தன்னார்வலர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து மீண்டும் மஞ்சப்பை திட்டம் கீழ் பொதுமக்களுக்கு மஞ்சப்பைகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். இப்பனை விதை சேகரிப்பு பணிகளில் தரங்கம்பாடி பொறையார் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் ஈடுபட்டனர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வன அலுவலர் அபிஷேக் தோமர், தரங்கம்பாடி பேரூராட்சி தலைவர் சுகுணசங்கரி குமரவேல், மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் தமிழ்மொழி, தரங்கம்பாடி பேரூராட்சி செயல் அலுவலர் கமலக்கண்ணன் மற்றும் அரசு அலுவலர்கள், கல்லூரி பேராசிரியர்கள், மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். எல்லா பகுதியுமே வந்து நமக்கு பிரயோஜனமான யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளாக இருக்கும். அதாவது நொங்கு, வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா அதனுடைய நொங்கோடையது உங்களுக்கு பயன் தெரியும். அது வந்து ஒரு உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு இயற்கையான ஒரு இனிப்பான ஒரு ஃப்ரூட். ஆக்சுவலி அந்த நொங்குக்கு வந்து என்ன எது இருக்குன்னு, அதில் வாட்டர் இருக்குது, சாலிட் இருக்குது, செமி சாலிட் இருக்குது. அவ்வளோ வந்து ஒரு உன்னதமான ஒரு பொருள் வந்து நொங்கு. அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து கிழங்கு கூட நம்ம சாப்பிடுவோம். அதே போல் வந்து பனை ஓலை அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்னென்னா சங்க காலத்துலேருந்து அந்த காலத்துலேருந்து நாம் அந்த ஸ்கிரிப்ட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய சங்ககால இலக்கியங்கள் எல்லாமே வந்து ஓலைச்சுவடிகள் மூலமாக தான் வந்து இப்போ நம்ம வந்து அதை வந்து பல்வேறு வகையில் வந்து புக்குக்கு கொண்டு வரோம், சாஃப்ட் காப்பியை கொண்டு வரோம், எல்லாம் கொண்டு வரோம். ஆனால் அந்த காலத்தில் வந்து இந்த பனை ஓலை அப்படிங்கிற திருக்குறள்லேருந்து எல்லாமே வந்து பனை ஓலையில் எழுதப்பட்டது. அதற்கு மூல காரணம் வந்து இந்த பனை மரம். அதுக்கப்புறம் வந்து வீடு கட்டுறதுக்கு எல்லா குடிசை வீடுகளுக்கும் யூஸ் ஆகிறது வந்து இதுதான், அந்த ஓலை தான், பனை ஓலை தான். அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ தென்னை ஓலையில் நம்ம யூஸ் பண்ணுறோம். பனை ஓலையில் வந்து வேயும் போது வந்து அது குளிர்ச்சி தரக்கூடிய இந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லிகிட்டே போகலாம். பனை மரம் அப்படிங்கிறது அந்த காலத்தில் வீடு கட்டுறதுக்கு இதை வந்து கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணாங்க. ஓடு போடுறதுக்கு வந்து அந்த காலத்தில் ஓடு தான் முதல்ல வந்து கூரை, அதுக்கப்புறம் ஓடு, அதுக்கப்புறம் தான் கான்கிரீட். அப்போ செகண்ட் லெவலில் இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கெல்லாம் வந்து யூஸ் ஆனது வந்து இந்த இதுதான். அது இல்லாமல் வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி ரொம்ப வந்து தண்ணியை வந்து உறிஞ்சாது. சில வந்து இப்போ சேமக்கருகள் எல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி நிறைய உறிஞ்சி இட் வில் அஃபெக்ட் தி இந்த கீழே இருக்கக்கூடிய கிரவுண்ட் வாட்டரை அஃபெக்ட் பண்ணும். ஆனால் வந்து இது வந்து அந்த மாதிரி அஃபெக்ட் பண்ணாது. ஆக்சுவலாக வந்து இட் இஸ் இது மாதிரி தான். இது ஒரு நம்ம டிஎஃப்ஓ அதை பற்றி கிளீனாக சொல்லுவார். அப்புறம் வந்து இந்த மான்சூன் வேகரிஸு, அதுக்கப்புறம் பெரிய காற்று அடிக்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து இது வந்து இட் வில் ப்ரொடெக்ட் தி பீப்புள் அண்ட் தி என்விரான்மெண்ட். நிறைய வரிசையாக வச்சுட்டோம்னா அது வந்து பெரிய அலை வந்தாலும் கூட அது தடுக்கக்கூடிய ஒரு மரம். நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம இதில் ஒரு 50 கோடி மரங்கள் இருந்ததில் இப்போ கம்மியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நம்ம லாஸ்ட் இயர் வந்து கவர்மெண்ட்டோட எஃபர்ட்டில் வந்து அந்த என்ஜிஓஸோட எஃபெக்டில் வந்து ஒரு கிட்டத்தட்ட 65 லட்சம் பனை மரங்கள் வந்து நட்டிருக்காங்க. இது வந்து ஒரு 25 வருஷம் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம கொஞ்சம் பெருசாகி நமக்கு வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஆனால் நம்ம சந்ததிகளுக்காக நமக்கு வரக்கூடிய பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும், என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மெஷர்ஸ் எல்லாம் நம்ம பண்ணணும். ஏன்னா நிறைய மரங்கள்லாம் வந்து இப்போ காலி ஆகிட்டு இருக்கு. ஈகோ சிஸ்டம் வந்து இட் இஸ் கெட்டிங் ஸ்பாயில்டு.
அதனால climate change it is getting affected. அதெல்லாம் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி மெஷர்ஸை நம்ம சமுதாயத்தில் நம்ம பண்ணினா தான் வந்து நம்ம we can live a good society. Respecting the nature will definitely பண்ண வேண்டியது. புத்த புது பொலிவுடன் மார்னிங் நியூஸ்.